மாலை வேளையில சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி செஞ்சுருக்கேன். ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் சரி, நமக்கும் சரி, கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், சால்ட்டு சேர்த்துக்கிறேன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த சால்ட்டும் ரெட் சில்லி பவுடரும் எல்லா இடத்துலையும் போய் சேரும். கொஞ்சமாக இட்லி சோடா மாவும் நான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சோடா மாவு சேர்த்தோன்னா கொஞ்சம் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல உப்பலாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு வாழைக்காயை மேல் பகுதி கீழ் பகுதி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நைஃப்பில் கூட நம்ம கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சீவல் இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் டிப் பண்ணி போட்டுட்டோன்னா சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். கடைகளில் வாங்கி நம்ம சாப்பிட்றது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ஹெல்த்தியும் கூட, செலவும் மிச்சம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பஜ்ஜி. அதை ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர் மட்டும் நல்லாவே தெரியும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்.